இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு பட்ட மாணவ மாணவிகள் எக்ஸாம் எழுதினாங்க. என்ட்ரன்ஸ் 828 போஸ்டிங், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி செகண்ட் லெவலில் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எக்ஸாம் ரூம் போனாங்க, எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் சென்டென்ஸை மாற்றி மாற்றி அனுப்பிச்சு விட்டு நடுவில் வந்து எக்ஸாமினேஷன் கேன்சல்ங்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒவ்வொரு மாணவனும் மாணவனும் தன்னுடைய மாவட்டத்திலிருந்து கிளம்பி வரும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம சென்னையில் வந்து ஹோட்டலில் எங்கே தங்கணும்னு தெரியாமல் தெருவுலையும் பீச்சிலையும் படுத்துட்டு எக்ஸ்ட்ரா பேர் எக்ஸாம் எழுதினாங்க. முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை அமைச்சருக்கு தெரியுமா? அப்போ இன்னைக்கு இருக்க ஒரு அரசு வேலை வாய்ப்பை கூட, ஒரு என்ட்ரன்ஸை கூட, ஒரு எக்ஸாம் எழுத வைக்க முடியாத ஒரு நிர்வாக திறனற்ற அரசு தான் இந்த திமுக அரசு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எக்ஸாம் எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கணும். அதை நாங்கள் வலியுறுத்துறோம்.